ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆண்ட்ராய்ட் டிவியில் ஜியோ டிவி ஆப்பில் வர டிவி சேனல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜியோ டிவி ஆப் மொபைல் ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம டிவியில் சைட் லோட் பண்ணாலும் அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ நாம் எப்படி வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஜியோ டிவி சேனல்ஸை ஆண்ட்ராய்ட் டிவியில் வாட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் டிவி ப்ளே ஸ்டோரில் இருந்து கொடி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் எல்லா டிவி சேனல்ஸையும் வாட்ச் பண்ண முடியும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். அதில் செட்டிங்ஸில் போயிட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி ஆட் சோர்ஸ்னு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் நாம் https://tobalen.github.io அப்படின்னு டைப் பண்ணணும். tobalan.github.io அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதுக்கு நாம் ஜியோ டிவி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இது நம்ம என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஜியோ டிவிக்கு பதிலாக உங்களோட பர்சனல் நேம் கூட இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு பேக் வந்துடணும். பேக் வந்து வெளியே பார்த்தா ஆட்-ஆன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் இன்ஸ்டால் ஃப்ரம் ஜிப் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஒரு எரர் மாதிரி ஒரு பேஜ் காட்டும், டிசேபிள்டுன்னு சொல்லிட்டு. அந்த எரரில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த அப்டேட்ஸை செக் ஃபார் அப்டேட்ஸ்னு சூஸ் பண்ணிவிட்டு அன்னோன் சோர்ஸஸ் எனேபிள் பண்ணிவிட்டு அப்டேட் அஃபிஷியல் ஆட்-ஆன்ஸ் ஃப்ரம் எனி ரெப்பாசிட்டரிஸ்னு சூஸ் பண்ணிவிட்டு பேக் வந்துடணும். இப்போ இன்ஸ்டால் ஃப்ரம் ஜிப் ஃபைல் கிளிக் பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த ஜியோ டிவிங்கிற ஃபைல் ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை நம்ம இன்ஸ்டால் கிளிக் பண்ணோன்னா அது நமக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம பேக் வந்துட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆப் விட்டு எக்ஸிட் ஆயிடணும். இப்போ அகைன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் பேஜ்குள்ளே போய் ஆட்-ஆன்ஸ் கிளிக் பண்ணோன்னா இன்ஸ்டால் ஃப்ரம் ரெப்பாசிட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு டோபாலன் ரெப்பாசிட்டரிக்குள்ளே போயிட்டு வீடியோ ஆட்-ஆன்ஸை சூஸ் பண்ணோன்னா ஜியோ டிவி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இன்ஸ்டாலேஷன் யூஸ்வலாக 2 to 3 minutes, மேக்ஸிமம் 5 minutesக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் நான் ஆப் விட்டுட்டு வெளியே போயிட்டு ஒரு 30 minutes கழித்து இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் டைம் சேஞ்ச் ஆகியிருக்கு எனக்கு. இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜியோ டிவி ஆட்-ஆன் இன்ஸ்டால்டு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம பேக் போயிட்டு ஹோம் பேஜ் போனோன்னா மெயின் மெனுவில் ஆட்-ஆன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா வீடியோ ஆட்-ஆன்ஸில் ஜியோ டிவி ஆட்-ஆன் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த செட்டிங்ஸ்குள்ளே போனால் செட்டப் சிம்பிள் ஐபிடிவி பிவிஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா ஆட்-ஆன் ரெக்வயர்டு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நம்ம எஸ் கொடுத்தோன்னா இந்த ஆட்-ஆன் இன்ஸ்டால் ஆயிரும். இதுவும் 2 to 3 minutes வரையும் டைம் எடுக்கும். இந்த ஐபிடிவி சிம்பிள் கிளைண்ட் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஜியோ டிவி மொபைல் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணணும். நம்மளோட ஜியோ டிவி மொபைல் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணால் தான் ஜியோ டிவி மொபைல் ஆப்பில் ஒர்க் ஆகிற எல்லா சேனல்ஸையும் நம்ம டிவிலையும் வாட்ச் பண்ண முடியும். இதுக்கு நம்ம அகைன் ஜியோ டிவி ஆட்-ஆனை லாங் ப்ரெஸ் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போனால் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் லாகினை கிளிக் பண்ணால் கீபோர்டு வெப்னு 2 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் கீபோர்டை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஓடிபி பாஸ்வேர்டில் ஓடிபியை சூஸ் பண்ணி நம்மளோட ஜியோ மொபைல் நம்பரை என்டர் பண்ணோன்னா நம்ம ஜியோ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணால் நம்மளோட ஜியோ டிவி அக்கௌண்ட் கொடி ஆப்பில் லாகின் ஆகிரும். இதுக்கப்புறம் நாம் ஆட்-ஆன்ஸ் பேஜில் இல்லைனா டிவி பேஜில் போயிட்டு எல்லா டிவி சேனல்ஸையும் வாட்ச் பண்ணிக்கலாம்.